உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏப்பா இப்போ என்னதான் பிராது? அது ஒன்றும் இல்லை வைகுண்டம். முறைப்படி பார்த்தாலும் முத்துப்பாண்டி எசக்கிக்கு அத்தை மகன் தானே, கட்டிக்கிற உரிமை உள்ளவன் தானே. ஏங்க என்னங்க பேசிய? வரவுன்றதுக்காக கண்ட நாயெல்லாம் என் தங்கச்சி கைட்டுல தாலி கட்டிட்டு உரிமை பேசுமா? சம்பவம் கொஞ்சம் பொறுமையா கேளு சம்பவம். நான் பிராத சொல்லி முடிச்சிருந்தேன். சொல்லுங்க, என்ன பிராது? தாலி கட்டுறது கட்டியாச்சு. முறை மாப்பிள்ள என்ன தூக்கிட்டு போய் கூட தாலி கட்டுவாங்க. நம்ம ஊர்ல இதெல்லாம் சகஜம் தானே. ஆரம்பத்தில் அப்படி இப்படி இருந்தாலும் பிற்பாடு எல்லாரும் ஒண்ணு முன்னா வாழ்ந்ததை பார்த்துருக்கோம்ல. புறவென்ன எசக்கி கழுத்துல முத்துப்பாண்டி தாலி கட்டி விட்டான். இப்ப அவ கூட சேர்ந்து வாழணும்னு வந்து நிக்கான். எப்படியாவது எசக்கே என் கூட அனுப்பி வைங்கன்னு சொல்லி வந்து நிற்கும் போது இதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவா வைகுண்டா? ஐயா, இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். என் மாமன் பதில் சொல்லுவான். இல்லை சம்பவம், நீ பேசல. முடியாதுங்க. இது என்ன கல்யாணமா? முதல்ல இது கட்டாய கல்யாணம் கூட இல்ல, பித்தலாட்ட கல்யாணம். என் தங்கச்சிக்கு அதுல விருப்பம் கிடையாது, எனக்கும் அதுல விருப்பம் கிடையாது. வந்ததுக்கு வேணும்டா அவன் கழுத்துல கட்டி இருக்கிற கயிறு அறுத்து விடுங்க. அதை வேண்டாம் செய்யுங்க. ஏப்பா சம்முவா, நீயே இப்படி சொன்னா எப்படிப்பா? ஏங்க இது முதல்ல கல்யாணமே இல்லைங்க. இந்த தாலியாவை கட்டிட்டு அலையணுமா? இந்த பித்தலாட்டத்தை நாங்க ஏத்துக்கிடணுமா? என்ன பேசிய? என்னங்க இது? பேச்சு ஒன்று செயல் ஒன்றா இருக்கே. இவருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? என் பொண்ணு கழுத்துல மட்டும் என்ன அவ சம்மதம் கேட்டா இவர் தாலி கட்டினாரு. யாருக்குமே தெரியாம கடைசி நேரத்துல அதுவும் என் நெஞ்சு மேல மிதிச்சு ஏறி போயில என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாரு. ஏன் இப்ப என் மாவ இவர் வீட்டுல தானே இருக்கா. 2 பேரும் ஒன்னாத்தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரே ரூம்ல தானே இருக்காங்க. ஏங்க அது அது சரின்னா அப்ப இதுவும் சரிதானே. அவரு உள்ளார வந்தப்போ உட்காருங்க சாறு போடுவான்னு கெட்டிக்கலாம். மாஜி பிரசிடென்ட்டுக்கு ஒரு நியாயம், புது பிரசிடென்ட்டுக்கு ஒரு நியாயம்னு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான். எனக்கு வாண்டான்னு இவர் சொன்னார் இல்லையா? இந்த புது பிரசிடென்ட் சொன்னார்ல. பிறகு கல்யாணம்னு வரும்போது மட்டும் அது என்னங்க, அது தனக்கு ஒரு நியாயம், ஏன் மவனுக்கு ஒரு நியாயம். நான் ஒண்ணு அந்த பொறுக்கி பையன் மாதிரி எந்த பொண்ணையும் ஏமாத்தி தாலி கட்டல. நம்ப வச்சு ஒரு பொண்ணை மணவர வரைக்கும் கொண்டு வந்து சாகடிக்கல. என்ன நம்பி யாரும் தூக்கு போட்டு சாகல. உன் பொறுக்கி பையன் பண்ண தப்ப எல்லாத்தையும் நியாயப்படுத்தியோ? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்சது தப்புத்தேன். என் மாமன் பொண்ணு ரத்னா மேலே ஆசைப்பட்டேன். அந்த கிறுக்கில் ஏதோ பண்ணிட்டேங்க. ஐயா, எனக்கு ரத்னா கிடைக்கல, அது பரவாயில்ல. எசக்கி கிடைச்சிருக்கா. ஐயா, அவளும் என் மாமன் பொண்ணு தானே. ஒரு தயவு செஞ்சு என் கூட அனுப்பி வைங்க. அப்ப கவிதாவை கொண்டு போட்டிய, அதுக்கு என்ன பதில் சொல்ல போத? அதுக்கு முதல்ல பதில் சொல்லல. ஒத்துக்கிறேன் ஐயா, நான் தான் பெரிய தப்பை செஞ்சுட்டேன். ஐயா, கவிதா விஷயத்தில் நான் செஞ்சது பெரிய பாவம் தான், தப்பு தான். அதுக்காக கவிதா குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுறேங்க ஐயா. கவிதா கழுத்தில் நான் தாலி கட்டலைங்க. இந்த பொண்ணு எசகி கழுத்தில் தான் தாலி கட்டியிருக்கேன். அதனால்
தயவு செஞ்சு இசக்கியை என் கூட வாழ வைங்க. நான் அவங்களை நல்லா பார்த்துப்பேங்கய்யா. பாண்டி எந்திரிப்பா பாண்டி. ஏப்பா பாண்டி எந்திரிப்பா. பஞ்சாயத்து காலில் விழுந்துட்டல்ல, மன்னிப்பு கேட்டுட்டல்ல, இனிமே நாங்க பாத்துக்கிறோம். எந்திரிப்பா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அதென்ன நீங்க பாத்துக்கிறது? அவன் ஒரு கொலைகாரன். என் தங்கச்சி கவிதாவை கொண்டு இருக்கேன். ஏப்பா சமூகம், அந்த பொண்ணு என்ன உன் கூட பிறந்த தங்கச்சியா? அந்த பொண்ணுக்காக பிராது கொடுக்கணும்னா அவங்க குடும்பத்துக்காரங்க இருக்காங்கல்ல. இப்போ உன் தங்கச்சி விஷயத்தை பத்தி பேசு. அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுங்க. கவிதா சாவுக்கு நியாயம் கிடைச்சுதான் ஆகணும். இதுக்கு என்னதாப்பா முடிவு? தோ நிக்கானே இந்த முத்துப்பாண்டி, அவன் சாவுதான் அதுக்கு முடிவு. இல்லையா? கோர்ட்ல நிரூபிச்சு அவனை தூக்கல மாட்டன. அதுதான் இதுக்கு ஒரு முடிவா இருக்கு. அதுதான் என்னோட முடிவு. வாழ அந்த நாயோட சேர்ந்து வாழ இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வாழ போவோம். நான் அவர் கூட போய் வாழுது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எப்படி ஆச்சு? தமிழையும் பாரதியும் பார்க்கிறப்பெல்லாம் நீ துடிச்சுக்கிட்டே இருப்ப. அவங்களுக்கு எனக்கு இருக்கிற உறவு ரொம்ப ஆழமானது. ஒவ்வொரு தடவையும் நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இப்ப கூட இப்படி துடிக்கிறியே, இது எதுக்கு? இனிமே எல்லாம் அவ்வளவுதானா? எல்லாமே முடிஞ்சு போச்சா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருந்து, அவ்வளவு சந்தோஷமா இருந்து. ஆனா அந்த சந்தோஷம் எனக்கு கொஞ்ச நேரம் கூட நினைக்கலையே. வானத்துல ரொம்ப உயரமா பறக்கும் போது திடீர்னு ரெக்க உடைச்சு வேகமா தரையில மோதுற மாதிரி வலிக்குது. என்னால தாங்க முடியலையே. என்ன பண்ணுவேன்? இதை யாருக்கிட்ட சொல்லுவேன்? பாரதி தமிழன் அந்த அழகான கூட்டுக்குள்ள போய் அவங்க கூட சேர்ந்து பறக்க ஆசைப்பட்டது தப்பா? ஏன் இதெல்லாம் நடக்குது? என்ன விதி இது? நான் ஏன் பாரதியை பார்க்கணும்? அவங்களுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும்? பாரதி இருக்கிற அதே இடத்துக்கு நான் எதுக்கு வரணும்? தமிழ் மேல ஏன் எனக்கு அவ்வளவு பாசம்? ஏதோ அவங்க கூட ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி ஏன் எனக்கு அடிக்கடி தோணணும்? என்ன தப்பு பண்ண தெரியலையே. மா பாருமா அவள.
உள்ள அப்பாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அவனை தேடி ஓடுறா பாரு. பாரதி அப்பாக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஆதி முகத்தை பாத்தியா? வேர்த்து போய் நிக்க கூட முடியாம யார் முகத்தையும் பார்க்காம ஓடியே போயிட்டான். இப்ப இவ அவனை தேடி போறா. நீ என்னடானா இதெல்லாம் கேட்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? தனோ, அவ போனா போகட்டும், விடு. எங்க போயிட போற? இங்க வந்துதானே ஆகணும். நீ பாரதியை பத்தி கவலைப்படாத. உங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை அவ மீறவே மாட்டா. இப்ப அவனை போய் சமாதானப்படுத்தி பேசிட்டு திரும்ப வந்துருவா. அக்கா, இங்க நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். அவனுக்காக கத்தி குத்து வாங்க போனவன் நாளைக்கு அவன் பின்னாடி போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனது நம்ம குடும்பத்துக்கே நல்லதுதான் நடந்திருக்கு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னோட காதல் இனிமே உங்களை தொந்தரவு பண்ணாது. நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. பாவம் வயசானவர், இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க? காதல்னாலே விட்டு கொடுத்து போறது தானங்க. உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு தெரியும் பாரதி. எனக்கு அது போதும். ஆதி, இது நாள் வரைக்கும் அந்த மனுஷன் என் முகத்தை பார்த்து கூட பேசுனதில்ல. நானே நிறைய நாள் அவர் இப்படி இருக்காரேன்னு குழம்பி போய் வருத்தப்பட்டிருக்கேன். வாசுவ அவருக்கு விருப்பம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால என்கிட்ட எப்பவுமே அவர் கோவமா தான் இருந்தாரு. நானும் எத்தனையோ சந்தர்ப்பத்துல எந்த தப்புமே பண்ணலனாலும் அவரோட அங்கீகாரத்தை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். அவரை என் அப்பா ஸ்தானத்துல வச்சுதான் நான் பார்த்திருக்கேன். இது நாள் வரைக்கும் அவர் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. வாசு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ பிடிக்கலையோ என்ன அவங்க வீட்லயே தமிழுக்காக கூடவே வச்சு பாத்துக்கிட்டாங்க. என்னையும் அவர் குடும்பத்துல ஒருத்தியா நினைச்சு அவர் பசங்களுக்கு என்ன பண்ணாரோ அதையேதான் எனக்கும் பண்ணிருக்காரு. இன்னைக்கு என்னோட சத்தியம் அவர் உயிரை காப்பாத்தோம்னா வாசுக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும். அதே வாசுவோட அப்பாவை காப்பாத்துற கடமை எனக்கும் இருக்குல்ல. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆதி. ஆசைப்பட்டோம். ஆனா வாழ்க்கையில நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நடக்கிறது இல்ல. அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் ஆதி. என்னால இனி உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. இனிமே உங்க வாழ்க்கையில நான் எப்பவுமே இல்ல. அதை நீங்க என்ன மறந்துட்டு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும். பாரதி, நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லிட்டீங்கல்ல. ஆனா நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லாதீங்க. இது நான் உங்க மேல இருக்கிற கோபத்துல பேசல. இப்ப என் முன்னாடி நிக்கிற இந்த பாரதி நான் காதலிக்கிற பாரதி இல்ல. சோ ப்ளீஸ் பாரதி, உடம்ப பாத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். அப்புறம் என் ஃப்ரெண்டு நல்லா பாத்துக்கோங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். முதல்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. கௌதம் சுடு. ஐயா, கௌதமா? அப்ப இந்திரா? வாய மூடு. சொல்றத மட்டும் செய்.
ஐயா என்னங்க சொல்றீங்க? அவளெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இப்படி சொல்லு. சரிங்கய்யா. சொல்லு. டேய், அவன் கிளம்பிட போறான்டா, சுடுறா. ஓடி. சீக்கிரம் சீக்கிரம் வா, சீக்கிரம். அம்மா. ஏய், அம்மா இவன் தான் சுட்டது. யாரா நீ? ஏன்டா அவரு சுட்ட? ஏன் அவரு சுட்ட? அவர் என்னடா பண்ணாரு உனக்கு? இப்படி போட்டு ஆளாளுக்கு அடிச்சிட்டு இருந்தா அவனுக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா யாருமா பதில் சொல்றது? இந்த பையன்தானா? என்ன பேச்சு உங்ககிட்ட? எடுத்துட்டு போங்க இவனை. பொறுமையா இருங்க. என்ன தைரி எந்த ஊருக்குள்ளேயே வந்து யாரு மேல கை வச்சிருக்க நீ? ஐயா கொஞ்சம் இருங்க. இவன் தானா பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. இவனுக்கு பின்னால யாரோ சூத்திரதாரி இருக்காங்க. அவர் என்னடா பண்ணாரு? சொல்றா இருங்க, அவங்க பட்டுப்பாங்க. இருங்க. டேய், யாருனால வந்தடா? சொல்லுடா. ஏய் சொல்றா. சொல்லு. யாரா? யாருன்னு சொல்லு. யாரா? சொல்லுடா. இவன் தான் சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த கேஸ நான் டீல் பண்ணிக்கிறேன் சார். நோ ப்ராப்ளம் சார். சார் இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன் சார். நோ ப்ராப்ளம் சார். யோ போய் தண்ணி கொண்டு வா போயா. கான்ஸ்டபிள் தண்ணி கொண்டு வாங்க. யோ உன்னதான் எடுத்துட்டு வர சொன்னேன் போயா. சார் சொல்லுமா, நீ யாரு? சார் என் பேர் இந்திரா. நான் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் சார் மெயின்ஸ் முடிஞ்சது. என் மாமனார தான், அதாவது அன்னபூர்ணி குரூப்ஸோட ஓனர் ராமச்சந்திரனை தான் தோ இந்த அஜய் பையன் சுட்டான். அதுவும் அவனை நான் தான் சார் போய் புடிச்சேன். இல்லைன்னா அவன் கண்டிப்பா தப்பிச்சு போயிருப்பான்.
இந்திரா 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 அம்மா அக்கா இந்திரா ஒண்ணும் இல்லல இந்திரா உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல ஒண்ணும் இல்ல உனக்கு ஒண்ணும் இல்லையே இல்லக்கா. போலீஸ் கூட்டிட்டு அம்மா. போனதும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் நீ ஒன்னும் பயப்படாதம்மா, அமைதியா இரு. எனக்கு ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லக்கா. மாமா எப்படிமா இருக்காரு? அக்கா மாமா எப்படி இருக்காரு? கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வந்துட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க கிளம்பி வந்தோம். ஆமா இங்க என்னடி சொல்றாங்க? சொல்லு இந்திரா. இவங்க என்னோட மதர், இவன் என்னோட சிஸ்டர். நானும் என்னோட சிஸ்டரும் அன்னபூர்ணி குரூப்ஸ் குடும்பத்தோட மருமக தான். தட்ஸ் குட். அப்போ உங்க மாமனாரை சுட்டதாத்தான் உங்களை கைது பண்ணியிருக்காங்களா? இதுல இந்திராக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். யாரோ உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இவ பார்த்து கடைசி நிமிஷத்துல இந்த அஜய புடிச்சதுனாலதான் என் மாமாக்கு தோள் பட்டையில அடிபட்டுச்சு. இல்லனா அங்க யாராவது உயிரே போயிருக்கும் சார். அப்ப நீங்க எப்படி தடுத்தீங்க இந்திரா? சார், அந்த அஜய்க்கும் எனக்கும் ரொம்ப நாளாவே ப்ராப்ளம்ஸ் இருக்கு சார். இவன் ஒரு விமனைசர். என் ஃப்ரெண்ட இவன் கிட்ட இருந்து காப்பாத்தினதுனால இவனுக்கு என் மேல தனிப்பட்ட வகையில வெஞ்சன்ஸ் இருக்கு சார். அந்த கேஸ் கூட சென்னையில ஃபைல் ஆயிருக்கு. அப்புறம் இவனை பார்த்த உடனே சந்தேகப்பட்டு நான் ஃபாலோ பண்ணி இவன் கன்னை எய்ம் பண்ணும்போதே நான் இவனை தள்ளி விட்டேன் சார். எங்க 2 பேருக்கும் நடந்த அந்த ஃபைட்ல மாமா மேல அந்த குண்டு பட்டுருச்சு. இதான் சார் நடந்துச்சு. இவரு வேணும்னே என்ன மாட்டி விட பாக்குறாரு சார். ஏயா இப்படி டிபார்ட்மெண்ட் மானத்தை வாங்குறீங்க? சாரி சார். ஓகே இந்திரா, உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஃபர்தரா ஏதாவது இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ண சொல்றேன். யோ இன்ஸ்பெக்டர், பார்த்துக்கயா. அங்கே ஸ்பாட்டில் கைப்பற்றின பொருட்கள் என்னாச்சியா? யோ, அவனை விசாரிச்சிங்களையா? இனிமே தான் சார் விசாரிக்கணும். ஓஹோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அங்கிள், அவளை அழ வேண்டாம்னு சொல்லுங்க. விஸ்வா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. உங்க அம்மா வேற ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அவங்க பேசினாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். அம்மா பேசுனதை கேட்டுட்டு தான் நான் அவசரமா இங்க வந்தேன். சார், ஒரு நிமிஷம். இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டது என் தங்கச்சி தான். அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ ரொம்ப தைரியமான பொண்ணு சார். நான் அவளுக்கு ஃபோன் பண்றேன். என் தங்கச்சி பேசுவா சார். என்ன ஆனாலும் சரி, இந்த விஷயத்துல அவளை நான் விட போறதே இல்ல. பாத்துக்கலாம். அண்ணி, ஒரு நிமிஷம் வாங்க. ஒரு நிமிஷம் வாங்க. என்னடா அண்ணி, இப்ப அன்பரசியை போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு போயிடும். அது நடந்துடக்கூடாது. அதனால இதை தடுக்கணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணணும்டா? நான் போய் முதல்ல அன்பரசியை பார்க்கறேன். அதோட போயிட்டு நான் அங்கிருந்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க சுபா கிட்ட எடுத்து சொல்லி அவளை பேச வைங்க. அப்பதான் இந்த பிரச்சனையில இருந்து முதல்ல அன்பரசியை காப்பாற்ற முடியும். கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்த அன்பரசி செஞ்சிருக்க மாட்டா. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ சதி நடந்திருக்கு. அத அப்புறமா கண்டுபிடிப்போம். முதல்ல அன்பரசி காப்பாத்தணும். சரி விஸ்வா, நீ முதல்ல கிளம்பு. அப்பா ஒரு பக்கம், விஸ்வா ஒரு பக்கம். 2 பேரும் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. விஸ்வா,
இரு விஸ்வா. சுபா, சுபா கதவை தர. சுபா சொன்னா புரிஞ்சுக்கோ. சுபா கதவை தர. சுபா, 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 நீ படிச்ச பொண்ணு. பிரச்சனை என்னன்னு உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை சுபா. நீ தனியா கதவை சாத்திட்டு அடைஞ்சிருக்கிறதால எந்த பிரச்சனையும் தீர போறதில்ல. நாம உடையறதுக்கு முன்னாடி பிரச்சனைய உடைச்சு அதுக்கான தீர்வை காண்றதுதான் சரியா இருக்கும் சுபா. இந்த பிரச்சனையில நம்ம அன்பரசி வேற மாட்டிட்டு இருக்கான். நீ பேசினாதான் சுபா நம்ம அன்பை காப்பாத்த முடியும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கேன்சல் பண்ணாதே, கேன்சல் பண்ணாதே, கேன்சல் பண்ணாதே, கேன்சல் பண்ணாதே. முடிஞ்ச தேதியை கேன்சல் பண்ணாதே, முடிஞ்ச தேதியை கேன்சல் பண்ணாதே. மேனேஜர் டவுன் டவுன், மேனேஜர் டவுன் டவுன். அத்தை, மாமா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னங்க நீங்களும் வாங்க. ஐஸ்வர்யா, எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்க? அத்தை, இத பாருங்க. கார்த்தி ஃப்ரெண்ட் இளையராஜாவும் ஸ்டாஃப் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. முடிஞ்ச தேதியை கேன்சல் பண்ணாதே, முடிஞ்ச தேதியை கேன்சல் பண்ணாதே. போராடுவோம், 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 போராடுவோம். கிடைக்கும் வரை போராடுவோம், கிடைக்கும் வரை போராடுவோம். மேனேஜர் டவுன் டவுன், மேனேஜர் டவுன் டவுன். கேன்சல் பண்ணாதே, கேன்சல் பண்ணாதே, கேன்சல் பண்ணாதே, கேன்சல் பண்ணாதே. தேதியை கேன்சல் பண்ணாதே, முடிஞ்ச தேதியை கேன்சல் பண்ணாதே. என்னத்த இது? ஏன் கார்த்தி இப்படி பண்ணிட்டு இருக்காரு? காலையில என்னடானா ரோட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சபா முன்னால பாடுறதுக்கு இடம் கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கார்த்திக்கு தெரியாமல நடக்கும். போஸ்டரை ஒட்டி பிரச்சனை பண்ணத நம்ம செல்போன்ல தான் பார்த்தோம். ஆனா இப்போ இந்த கன்றாவிய ஊரே லைவ்ல பாக்கும். இந்த குடும்பமான மரியாதை எல்லாம் காத்துல போகும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த தீபா தான். அவ பாட்டு பாடுறதுக்காக நம்ம குடும்பமான மரியாதை எல்லாம் காத்துல போகணுமா? ஐஸ்வர்யா, நீ தேவையில்லாம எதையாச்சும் சொல்லிட்டு இருக்காத. அங்க என்ன பிரச்சனைன்னு நமக்கு ஒண்ணும் தெரியாது. கார்த்தி வேற அங்க இல்ல. கார்த்தி வந்த அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். என்னங்க கேட்கணும்? இதுக்கு மேல அவங்க கிட்ட என்ன கேட்கணும்? கார்த்திக் தெரியாமையா இளையராஜா இந்த மாதிரிலாம் போராட்டம் பண்ணுமா? இருக்கிற இடம் தெரியாம அமைதியா இருந்த பையன் இப்ப கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அந்த தீபாவுக்காக போராட்டம் பண்றான். இவ பாடலைனா உலகமே அழிஞ்சு போயிடுமா? கார்த்தி ஏங்க இப்படி பண்றான்? நாச்சியா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. கார்த்தி வரட்டும், என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். ஐயோ, நம்மளால கார்த்திக் சாருக்கு கெட்ட பேர் வருதே. கடவுளே, எப்பதான் இந்த பிரச்சனையெல்லாம் தீருமோ? மேனேஜர் டவுன் டவுன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ ஹாய் சார். ஹலோ சார். ஹாய். உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். எல்லாரும் ஆஃபீஸில் அவங்கவுங்க வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் நீங்க எங்களுக்காக போஸ்டர் ஒட்டியிருக்கீங்க, போராட்டம் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே நீங்க எல்லாரும் வந்து நின்னீங்களா, அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்ன்றதை தாண்டி இது ஒரு ஃபேமிலியை ட்ரீட் பண்றீங்க. நீங்க எப்பவும் எங்களை ஃபேமிலியில ஒருத்தரா தானே சார் பாக்குறீங்க. அதுவும் இல்லாம ப்ரோக்ராம் கம்பெனி ஒர்க் தானே சார். அதுவும் எங்க வேலை தானே சார். ப்ரோக்ராம் நல்லபடியா நடந்து தீபா மேடம் பாடி பெரிய சக்சஸ் ஆனா அது எங்களுக்கும் தானே சார் பெருமை, நம்ம கம்பெனிக்கும் பெருமை சார். நாங்க இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுங்க சார், நாங்க எல்லாம் சேர்ந்து செய்றோம். நாளைக்கு எல்லா டிஜிட்டல் மீடியாலையும் ப்ரொமோட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. டிக்கெட்ஸ் ஃப்ரீ தான் சொல்லி எல்லாரையும் உள்ள வர வைக்க பாருங்க. நீங்களும் மறக்காம கச்சேரிக்கு வந்துருங்க. கச்சேரிக்கு வர கெஸ்ட் எல்லாருக்கும் எந்த இடையூறும் இல்லாம நாம தான் பத்திரமா பாத்துக்கணும். சார் நீங்க உண்மையிலேயே கிரேட் சார். தெரிஞ்சோ தெரியாமலோ நாளைக்கு தீபா மேடம பாட வைக்க போறீங்க. நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள் சார். ஏன் என்ன நாள்? February 14 சார். ஓ, காதலர் தினமா? லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஒரு கணவன் மனைவிக்கு கொடுக்கிற பெஸ்ட் கிஃப்ட் நீங்க தீபா மேடமுக்கு கொடுக்குறீங்க சார். அவங்க வாழ்க்கையில் அது மறக்க முடியாத கிஃப்ட் சார். சரி, நீங்க பாருங்க. ஓகே சார். லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஒரு கணவன் மனைவிக்கு கொடுக்கிற பெஸ்ட் கிஃப்ட் நீங்க தீபா மேடமுக்கு கொடுக்குறீங்க சார். அவங்க வாழ்க்கையில் அது மறக்க முடியாத கிஃப்ட் சார். என்ன மாப்ள, என்ன யோசனை? இல்ல, அவங்க நாளைக்கு February 14 சொன்னாங்களா? ஓ, தீபா சிஸ்டருக்கு கிஃப்டா? அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறதுனே தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க சார். உங்களுக்கு 2 செப்பரேட்டா போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். ஓகே சார். அதை எடிட் பண்ணி ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு கொடுத்துட முடியுமா? பண்ணிடலாம் சார். ஓகே, தேங்க்யூ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆசிரமத்துல உனக்கு தப்பான தகவல் சொல்லிருக்காங்கம்மா. அப்பா அம்மா பேரை மாத்தி சொல்லிருக்காங்க. ஆமாம்மா, உன்னை பத்தி நாங்க விசாரிக்கும் போதுதான் அவங்க பேரை மாத்தி சொல்லியிருக்கிற விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. அண்ணி, உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த தாயுமா இவ. ஆமாம்மா, நாங்க ஆசிரமத்துல போய் நல்லா விசாரிச்சுட்டு தான் வந்தோம். நீதான் என் பொண்ணு, வந்துரு மரியா, நாம போலாம். இல்லங்க, நான் வரமாட்டேன். நீங்க என் அம்மா கிடையாது. என் அம்மா இவங்கதான், பார்வதி அம்மா. இவங்கதான் என்னோட அம்மா. யோ, என்ன சவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து ஏன் பொண்ணுன்னு எந்த வித ஆதாரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? இந்த பாரு, இது ரிஜிஸ்டர் ஆபீஸ். தேவையில்லாம தகராறு பண்ண வச்சுக்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உளத்தி போட்டுருவேன். என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ? சார், நான் பிரச்சனை எல்லாம் பண்ணல சார். எங்க பொண்ணை எங்களோட அனுப்பி வைங்க சார், நாங்க கூட்டிட்டு போயிடுறோம். யோ, இவதான் உன் பொண்ணுங்கிறதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? சார், என் கைய பாருங்க சார். என் உடம்புல ஓடுறது சிவப்பு ரத்தம், என் பொண்ணு உடம்புல ஓடுறது சிவப்பு ரத்தம். பாருங்க சார், என் பொண்ணை அனுப்பி வைங்க சார். எல்லாரோட ரத்தமும் சிவப்பாதான் இருக்கும். நீ யாரு, எதுக்கு இங்க வந்திருக்க, எல்லாம் எனக்கு தெரியும்யா. அப்ப நல்லா போச்சு. என் பொண்ணை அனுப்பி வைங்க. குத்திடுவேன். பாத்தீங்களாயா, இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? பிரச்சனை பண்ணாம ஓடி போயிரு. என் பொண்ணு இல்லாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். அங்க பாருங்க, என் பொண்ணோட முகத்தை பாருங்க.
என் முகத்தை பாருங்க, என் பொண்டாட்டியோட முகத்தை பாருங்க. என் சாயல்ல பாதியோ என் பொண்டாட்டி சாயல்ல பாதியோ அப்படியே உரைச்சு வச்சிருக்கா. இல்லையா, அதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. ஓ முஞ்சியும் பாரு, இந்த முஞ்சியும் பாரு, இது எப்படியா ஓ பொட்டா இருக்கும்? ஐயோ ஐயோ ஐயோ, எவனோ கிண்டல் பண்ற மாதிரி பண்ணிட்டியே மரியா. வா மரியா, நம்ம போலாம். கைய பிடிக்கிற, தொடாத. இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. நாங்க பிரச்சனை எல்லாம் பண்ண வரல. எங்க பொண்ணு எங்க கூட அனுப்பி வைங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கும்பிடு. இல்ல, அப்படிலாம் அனுப்ப முடியாது. அனுப்பி வைக்கல, நாங்க இருந்து போக மாட்டோம். அப்ப உங்க பிரச்சனைக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்ன வழி? டிஎன்ஏ டெஸ்ட். ஐயோ, டிஎன்ஏ டெஸ்டா? பார்வதி அத்தை, நீங்க, மரியா 3 பேருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா மரியா யாரோட பொண்ணுன்னு தெரிஞ்சிட போகுது. போச்சு. நான் ரெடி. எனக்கு என் பொண்ணு வேணும், அவ்வளவுதான். ஓ அப்படியா? அப்ப எங்க சைடுல நாங்களும் ரெடி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மரி, பாத்து வா. மெல்ல. சரி, நீ உட்காரு, நான் வந்துடுறேன். மாரி, இந்தா தண்ணி குடி. நான் தான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும் ஹஸ்பண்ட் சார். இது என்னோட வேலை. நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? இது ஆம்பளைங்க வேலை பொம்பளைங்க வேலைன்னு பிரிச்சு பார்க்க வேண்டான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கான்ல. நீ முதல்ல தண்ணி குடி. நீங்களும் குடிங்க. ஹஸ்பண்ட் சார், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன். கேளு மாரி. நீங்க தப்பா நினைக்க கூடாது. என்ன கேட்க போற? மரியாவோட அப்பா அம்மான்னு 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க உங்களோட ஏற்பாடு தானே? ரெஜிஸ்ட்ரேஷனை தடுத்து நிறுத்த தானே அவங்கள ஏற்பாடு பண்ணீங்க? ஆமா மாரி, நான் தான் ஏற்பாடு பண்ணேன். மரியா தப்பான எண்ணத்தோட வீட்டுக்குள்ள வந்திருக்கா. வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அத்தை பேர்ல இருக்க சொத்தை அவ பேருக்கு மாத்த ஏற்பாடு பண்ணிருக்கா. பார்வதி அத்தையோட சொத்து அவங்க உண்மையான மகளுக்கு தான் கிடைக்கணும். மரியா பேருக்கு போயிடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். மரியா தான் தன்னோட பொண்ணுன்னு நினைச்சு அத்தை இத்தனை நாளா தேக்கி வச்சிருந்த அன்பையும் பாசத்தையும் மரியா கிட்ட கொட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ அத்தையோட அன்பும் பாசமும் அவங்களோட உண்மையான பொண்ணுக்கு தான் கிடைக்கணும் மாரி. நான் கிடைக்க வைப்பேன். போலி அப்பா அம்மா ஏற்பாடு பண்ணதுக்கு நீ என்ன தப்பா நினைக்கிறியா மாரி? ஐயோ ஹஸ்பண்ட் சார், நான் உங்களை தப்பா நினைப்பேனா? நீங்க ஒரு முடிவு எடுத்தா கண்டிப்பா அது சரியாதான் இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் நான் அதுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். தேங்க்ஸ் மாரி. பார்வதி அம்மாவோட அன்பும் பாசமும் கண்டிப்பா அவங்க பெத்த பொண்ணுக்கு கிடைக்கணும். அதுக்காக நான் உங்களோட சேர்ந்து போராடுவேன். ரொம்ப தேங்க்ஸ் மாரி. ஹஸ்பண்ட் சார், சொல்லு மாரி. பார்வதி அம்மாவோட பொண்ணு உங்களுக்கும் முறை பொண்ணு தானே? ஆமா, முறை பொண்ணுதான். அதுல உனக்கு என்ன டவுட்? டவுட் எல்லாம் இல்ல. அந்த பொண்ணு பிறந்த உடனே அவதான் உங்க வீட்டு மருமக, உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா தேவி அம்மா சொல்லிருக்காங்கல்ல? ஆமா சொல்லிருக்காங்க. அதை எதுக்கு இப்ப கேக்குற? சொல்றேன் இருங்க. உங்களோட அந்த முறை பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எதுவும் மனசு மாறிட மாட்டீங்களே? ஐயோ மாறி, என் முறை பொண்ணே நீதான். என்ன பாக்குறீங்க ஹஸ்பண்ட் சார்?
நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். சொல்லுங்க. ஒருவேளை உன்னை விட என் அத்தை பொண்ணு அழகா மூக்கும் முழியுமா இருந்தா கண்டிப்பா மனசு மாற வாய்ப்பு இருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பிரியாவை நான் தான் கொன்னேன். அதை நான் உன்கிட்ட சொல்லணும். என்ன சொல்ற நீ? ஐயோ ஆமா சக்தி, நான் சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மை. இதுல வெற்றியும் நீ தான் இதுல வந்து மாட்டிக்கிட்டீங்க. அடி பாவி, இவ்வளவு பெரிய கொலையை பண்ணிட்டு அதுல வெற்றிய மாட்டி விட்டு உள்ள வச்சுட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம இந்த வீட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி? ஐயோ சக்தி, தப்புதான் சக்தி, பெரிய தப்புதான். அதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். குடு, நான் ஏத்துக்கிறேன். உன்னை கஷ்டப்படுத்தின எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு சக்தி. ப்ளீஸ் சக்தி, ப்ளீஸ் ப்ளீஸ். எங்க வாழ்க்கையில விளையாடிட்டு உன்னை நான் மன்னிக்கணுமா? நானா? ஏய், நீ முதல்ல வெளியே போ, வெளியே போடி. சக்தி சக்தி, அப்படி மட்டும் சொல்லாத ப்ளீஸ். நான் எங்க வேணாலும் வந்து உண்மையை சொல்றேன். என்ன நீ கோர்ட்டுக்கு கூட கூட்டிட்டு போ, என்ன நீ யார்கிட்ட வேணாலும் கூட்டிட்டு போ. எல்லா உண்மையை நான் வந்து சொல்லி அதுக்கு என்ன தண்டனையோ அதை நான் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு என்ன நம்பு சக்தி, ப்ளீஸ். கோர்ட்டுக்கா? இப்ப வா. இப்ப மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? என்னமோ ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு சிக்கன் ரைஸ் ஆர்டர் கொடுக்கற மாதிரி சொல்ற. ஏய் போ, போய் அமைதியா படு. எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போ. ஐயோ சக்தி சக்தி, இல்ல காலையில வரைக்கும் என்னால சொல்லாம இருக்க முடியாது சக்தி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்காக என்ன நீ ஜட்ஜி கிட்ட கூட்டிட்டு போ சக்தி. ஜட்ஜி வீட்டுக்கு பிரியாவை நான் தான் கொன்னேன்னு நானே போய் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. கூட்டிட்டு போ ப்ளீஸ் ப்ளீஸ். இப்ப வா. நீ வேற, எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. இப்ப போனா கடுப்புல உனக்கு தூக்கு தண்டனை எழுதிட்டு போறாங்க. ஐயோ சக்தி, அவங்களை எழுப்பி கூட பேசிக்கலாம் சக்தி. உன்னால முடியும் சக்தி. என்ன தயவு செஞ்சு கூட்டிட்டு போ ப்ளீஸ் சக்தி. கூட்டிட்டு போ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கூட்டிட்டு போ ப்ளீஸ், கூட்டிட்டு போ. ஐயோ சக்தி ப்ளீஸ், யோசிக்காத. என்ன நீ ஜட்ஜி கிட்ட கூட கூட்டிட்டு போ, உனக்கு புண்ணியமா போகும். ப்ளீஸ் வா போலாம். என்ன நிம்மதியா தூங்க விட மாட்ட போல இருக்கே. ஜட்ஜி கிட்ட போணுமா இல்ல போலீஸ் கிட்ட நீயே போய் சரண்டர் ஆக போறியா? இல்ல நானே போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போறேன். வா. போலீஸ்லாம் வேண்டாம். என்ன லாக்அப்ல கேக்கப்ல போட்டு என்ன விசாரணை பண்ணுவாங்க. என்னால அடி வாங்க முடியாது சக்தி, ப்ளீஸ். அப்போ ஒன்னும் செய்ய முடியாது, நீ போய் தூங்க போ. இல்ல சக்தி, எமர்ஜென்சிக்கு ஜட்ஜி முன்னாடி கூட சரண்டர் ஆவாங்கல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கய. வா, நீ என்ன கூட்டிட்டு மட்டும் போ ப்ளீஸ் சக்தி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, நீ வெளியில வெயிட் பண்ண, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். வேண்டாம் சக்தி, நீ அப்படியே வா. தூக்கத்துல கூட நீ ஃப்ரெஷ்ஷா தான் இருக்க. என்ன தனியா விட்டுட்டு மட்டும் எங்கேயும் போயிடாத ப்ளீஸ் ப்ளீஸ். ப்ளீஸ் சக்தி, ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, இவ்வளவு அழுது நடுங்குற. இதெல்லாம் பார்க்கவே எனக்கு புதுசா தான் இருக்கு. பேய் அடிச்ச மாதிரி இருக்க. வந்து தோலை. ஒரு நிமிஷம் இரு. அண்ணி ஃபோன் பண்றாங்க. அண்ணி, டேய் கேட்றா வண்டிய. இந்த எடுத்துறேன் நீ. ஏய் வாடா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணி, நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. சார், நாங்க ஜட்ஜம்மாவை பார்க்கணும். போங்கம்மா, உள்ள போங்க. ஏய், நீ எங்க வர? இங்கே வெயிட் பண்ணு. நானும் வரேனே. ஏன் டைம் ஆகும் பூஜா. போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம்ல. ஜட்ஜி வீட்ல தானே இருப்பாங்க. இருப்பாங்க தான். ஒருவேளை வெளியூர் எங்கேயாவது போயிட்டாங்கன்னா? இல்ல, அவங்க இங்க தான் இருப்பாங்க. இல்ல பூஜா, நீ கார்ல வெயிட் பண்ண, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் டேய் டேய், நிப்பாட்டு. என்ன சேண்டான பாட்ற? அண்ணி எங்க? வா, வண்டி ஓரம் கட்டிட்டு வா.
இவ்ளோ நேரம் ஆச்சு. அப்படி என்னத்தை தான் கேட்டு தொலைறான்னு தெரியலையே. நான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? நம்ம அவசரம் வர அவளுக்கு புரிய மாட்டேங்குதே. ஏ தேவி, காருக்குள்ள பூஜா இருக்கா, போ 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 போ. இந்த பேய் வர பின்னாடி வந்து தொலைய போகுது. ஐயோ, இந்த காத்து வர பயமுறுத்தி தொலையுது. ஏதாச்சும் ஏடா கூடம் பண்ண கொன்னுடுவோம் உன்னை. இல்ல நான் போகவா இருக்கவா? ஐயோ, 5 நிமிஷம் தான். ஜட்ஜமா கிட்ட எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நானே ஜெயிலுக்கு போயிடுறேன். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ஜெயில மட்டும் வந்து என்ன தொந்தரவு பண்ணிடாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்ப மட்டும் நீ உண்மைய சொல்லல, உன்னை கொன்றுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ். பூஜா, ஏய், யார தேடுற? அது இல்ல, உள்ள ஜட்ஜமா இருக்காங்களா? போலாமா? இருக்காங்க, வா. நீங்க? மேடம், நான் பிரியா கொலைகேஸ். ஞாபகம் இருக்கு. வெற்றியோட வைஃப் தானே நீ? ஏதோ எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்றதா சொன்னியேம்மா. இவங்க யாரு? சாட்சியா? இப்போ என்ன எமர்ஜென்சி? ஐயோ மேடம், நான் அன்னைக்கு சாட்சியெல்லாம் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன். ஆனா இப்போ இவளை நான் கூட்டிட்டு வரல, அவளே தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்கான். யாரு இவங்களா? நான் தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் மேடம். என்னோட பேரு பூஜா. நான் தான் சக்தியை அவங்கள பார்க்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். ஏய் நிலுங்கப்பா, யார் நீங்க? சார் உள்ள போனாங்களா? அவங்க கூட தான். சரி சரி வாங்க. சரி போங்க உள்ள. தேங்க்ஸ் சார். இல்ல மேடம், நான் தான் கொலைகாரி. நான் தான் கொலை பண்ணேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த பாருங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க. தேவையில்லாம எங்க அப்பாவை அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். சும்மா இருங்க. அவ்வளவு மானரோம் சேர்னா உங்க பொண்ணு கூட்டிட்டு இப்பவே கிளம்புங்க. ஐயா தமேந்தி, பாத்தியா இந்த அவமானம் தேவையா நமக்கு? இதுக்கு மேல இங்க இருக்கணுமா? நீ வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். மாமா, நீங்க என்ன மாமா சொல்றீங்க? தமேந்தியை கூட்டிட்டு போகவா நாம இங்க வந்தோம்? இல்ல இல்ல, எனக்கு என்னமோ தமேந்தி இங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுது. இல்லடா, தமேந்தி சாமி படத்துக்கு முன்னாடி வைக்கிற பூ மாதிரி. புனிதமான பொண்ணுக்கு அவ நம்ம கண்ணறிஞ்சு இந்த மாதிரி குடும்பத்துல விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லக்கா. இல்ல இத பாரு தமேந்தி, தாத்தா கூப்பிடுறல்ல. ஆமா, நம்ம வீட்டுக்கு போகலாம். இவங்க உன்னை நல்லபடியா வச்சுக்க மாட்டாங்கம்மா. இங்க இருந்தா உனக்கு கஷ்டத்தையும் வேதனையும் தான் கொடுப்பாங்க. அதனாலதான் இந்த தாத்தா சொல்றேன், எங்க கூடவே வந்துருமா. அந்த மெஸ்ஸை எப்படியாவது நான் மீட்டு கொடுத்துறேம்மா. நீ நம்ம வீட்டுக்கு வாமா, போலாம். ஓ ஓ ஓ ஓ, சூப்பர் சூப்பர், எக்ஸலண்ட். என்ன ஒரு எமோஷனலான டிராமா. டேய், ஒட்டு சொல்லுவை. அண்ணா, உன்னை பேசக்கூடாதுன்னு சொன்னேல, ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க? அம்மா 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 அம்மா, ரிலாக்ஸ். இங்க வாங்க, இங்க நில்லுங்க. ரிலாக்ஸா இருங்க, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். சார்,
ப்ளீஸ் சார், உங்க பேத்திய தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடு. டேய், ஆமா ஆமா, எனக்கு இந்த ஹியூமன் எமோஷன்ஸை விட பணம் தான் முக்கியம். அதனால அவளை உங்க கூடவே கூட்டிட்டு போய் சாமி ரூம் இருக்குல்ல, அங்க வச்சு பூஜை பண்ணுங்க. என்ன மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா எவ்வளவு திமிரு இருந்தா உங்ககிட்டயே நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். வேண்டாம் மாமா, இவன் கூட எல்லாம் வாடுறதுக்கு பதிலா பேசாம தமயந்தி கடைசி வரைக்கும் நம்ம வீட்லயே வாழாவட்டியா இருந்துடலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. இத்தனை வருஷமா உங்களோட அன்புக்காகவோ ஆதரவுக்காகவோ நான் ஏங்கி இருக்கேன். ஆனா இப்போ நீங்களே எனக்கு ஆதரவா பேசும்போது என்னால உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க முடியாம போயிடுச்சு. நான் இந்த வீட்ல இருந்துதான் ஆகணும் தாத்தா. நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் தாத்தா தான் பெரிய இவரு மாதிரி வா பாத்துக்கலான்னு சொன்னார்ல, அப்பவே போய் தொலை வேண்டிதானே. எதுக்காக இன்னும் இங்கே இருக்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன அவ்வளவு பிடிவாதம்? நான் தான் உன்னோட ரெசிபிக்கும் மெஸ்ஸுக்கும் எவ்வளவு பணம் வேணாலும் கேளு தரேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்னதான் உனக்கு பிரச்சனை? எதுக்காக தேவையில்லாம என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இப்ப கூட நான் எதுக்காக இங்க இருக்கேன்னு உங்களுக்கு புரியல? என்ன பாக்குற? ஓ, எனக்கு இன்னும் புரியல நினைக்கிறியா? நீ எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் வரவே வராது. இப்ப மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை வருஷம் இந்த வீட்டுல இருந்து எவ்வளவு போராட்டம் பண்ணாலும் எனக்கு எந்த கில்ட்டுமே வராது. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணவும் இல்ல, ஏமாத்தவும் இல்ல. அதுதான் உண்மை. உங்ககிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. ஒரு மனுஷன் இவ்ளோ கல்லஞ்சக்காரனா இருக்க முடியும்னு இப்போதான் நான் பாக்குறேன். சொல்லிக்கோ, என்ன வேணாலும் சொல்லிக்கோ. நான் கல் நெஞ்சக்காரன் தான். இங்க பாரு, எனக்கு அதை பத்தி எல்லாம் சுத்தமா கவலையே கிடையாது. நான் என் ஸ்டாண்ட்ல ரொம்ப கிளியரா தான் இருக்கேன். நீ தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. ஆமாங்க, எனக்கும் அதான் தோணுது. ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட சண்டை போட்டு சவால் விடுறதுக்கு எனக்கே சலிப்பா இருக்கு. இங்க பாரு, உன்னால இப்பவே முடியல, அதனால தான் சொல்றேன். கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு தயவு செஞ்சு இப்பவே கிளம்பிடு. இல்லன்னு வை, நீயே மனசு வெறுத்து போய் இந்த வீட்டை விட்டு ஓடுற மாதிரி பண்ணிடுவேன், பாத்துக்கோ. என்ன செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? ஐ டோன்ட் ஹேவ் எனி சென்டிமெண்ட்ஸ். அதுலயும் இந்த லவ் வைஃப் இதெல்லாம் எனக்கு சுத்தமா செட்டே ஆகாது. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம தாத்தா கூப்பிட்டவே போயிருக்கலாமே நினைச்சு பாப்ப பாரு, அழுவ பாரு. ஆனா இந்த மெஸ் தரமட்டமாகிறது மட்டும் உன்னால தடுக்கவே முடியாது. அவளை உங்க கூடவே கூட்டிட்டு போய் சாமி ரூம் இருக்குல்ல, அங்க வச்சு பூஜை பண்ணுங்க. அதுலயும் இந்த லவ் வைஃப் இதெல்லாம் எனக்கு சுத்தமா செட்டே ஆகாது. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம தாத்தா கூப்பிட்டவே போயிருக்கலாமே நினைச்சு பாப்ப பாரு, அழுவ பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாரும் இங்கிருந்து ஒரு அடி கூட நகராதீங்க. இங்க பாருங்க, எப்பவுமே அநியாயம் நடக்கும் போது அதை பார்த்துட்டு வாயை திறக்காம போறவங்களுக்கு விடிவு காலமே பிறக்கிறதே இல்ல. அடக்குமுறைக்கு எதிராக போராடினா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். சார், எப்படி முடியும்?
இப்ப என்ன, நீங்க வீட்டுக்கு போய் மூளையில முடங்கி உட்காரதை விட அட்லீஸ்ட் இனி வரப்போற வருஷங்கள்லயாவது உங்க குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கான அனுமதி கிடைக்கணும். அந்த நீதி கிடைக்கணும்னா நீங்க எல்லாம் இங்க இருந்து போராடினா மட்டும்தான் கிடைக்கும். அதை இன்னைக்கு இதே நாள்ல சாயங்காலம் 6 மணிக்குள்ள நான் வாங்கி தரேன். இங்கிருந்து நீங்க எல்லாம் போகும்போது உங்க குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்திட்டு தான் போவீங்க. அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? சார் ஆமா சார், நாங்க இருக்கோம் சார். இருக்கோம் சார். சரி, அப்ப நீங்க எல்லாரும் இந்த கேட்டு முன்னாடி உட்காருங்க. என்ன சார் உட்காந்துட்டாங்க, என்ன பண்றது? அவங்க உள்ள வந்தா தடுக்க சொன்னாங்க. இப்படி உட்கார்ந்தா என்ன பண்றதுன்னு சொல்லலையே. எதுக்கும் பிரின்சிபால் சார் கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு சரிங்க, போய் கேட்டு சரியா? போங்க. யோ, என்னையா பண்ணி வச்சிருக்க? எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. சார் நான் என்ன சார் பண்ணட்டும்? எல்லாரையும் உட்கார சொல்லி அந்தாலும் உட்கார்ந்துட்டான் சார். ஐயோ சார், நான் போய் பிரின்சிபால் கூட்டு வந்துறேன். ஓகே சார். சார் அங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். பிரச்சனை ஆயிடுச்சு? ஆமா சார். என்ன ஆச்சு சார்? எல்லா கூட்டமும் கலைஞ்சு போன்னு பார்த்தா அப்படியே உட்காந்துட்டாங்க சார். ஐயோ, உட்காந்துட்டாங்களா? ஆமா சார். வாயா, என்னன்னு போய் பாப்போம். வாங்க சார், வாங்க சார். யோ, அவங்க எல்லாத்தையும் எழுப்பிடியா? சரிங்க சார். யோ, கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. அம்மா எழுதுரு. யோ, எழுதுறியா? நகர மாட்டோம். இங்கிருந்து நாங்க நகர மாட்டோம். இவங்களுக்கு தேவையான நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டோம். எங்களுக்கு துணையா இறந்து போன குழந்தைகளோட ஆத்மா இருக்கு. இங்க பாருங்க, இப்ப எனக்கு புரியுது. நீங்க இதை சும்மா பண்ணல. ஒரு பெரிய அமௌண்ட்டை ஸ்கூல் நிர்வாகத்துக்கிட்ட இருந்து வாங்கணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது நடக்கவே நடக்காது. கரஸ்பாண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி குழந்தைங்களுக்கு கல்விங்கிற ஒரு விஷயத்த ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்காரு. யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு அவரை போய் அச்சுறுத்தல் பண்ணி இப்படி காசு வாங்க நினைக்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயம். எது அநியாயம் எது நியாயம்னு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய் பசங்களா, அப்பா வரும்போது எல்லாரும் ஒன்னா சாரி கேட்கணும், புரியுதா? வரேன். Sorry, Daddy. சரி, நான் கிளம்புறேமா. டேய், எவ்வளவு பெரிய விஷயம் வீட்ல நடந்திருக்கு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே கிளம்பிக்கிட்டு இருக்க. இப்படியே இருந்தா பிரச்சனை எப்படி சரியாகும் சொல்லு? என்னம்மா, என்ன கேட்க சொல்றீங்க? பெரிய பெரிய முடிவு எடுக்கிற அளவுக்கு துணிச்சிட்டாங்க. இவங்க கிட்ட என்ன கேக்குறது? டேய், இவங்கெல்லாம் குழந்தைங்கடா. இந்த வீடை வேணான்னு ஓடி போற அளவுக்கு இங்க என்னமா நடந்து போச்சு? நீங்க தான் எங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்லையே. உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த வீட்ல இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? டாடி, வீட்ல எங்களை யாருமே கேர் பண்றது இல்ல. டேய், என்னடா இப்படி பேசுற? உங்களுக்கு கேர் எடுக்க தானே நான் இருக்கேன், டாடி இருக்காரு. அதெல்லாம் சும்மா. ஸ்கூலுக்கு போங்க, டைமுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க, வேற என்ன பண்றீங்க? உங்களை பாத்துக்கிறதுக்காகவே ஒரு கேர்டேக்கர் அப்பாயிண்ட் பண்ணேன். அதுவும் தப்பா போச்சு. கேர் டேக்கர்னா எங்களை பாத்துக்கிறதுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும்ல.
ஓகே சரி, நான் மறுபடியும் கேர்டேக்கர் இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்றேன். இன்டர்வியூ வேணாம் டாடி. ஆல்ரெடி நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். நீங்க அவங்கள அப்பாயின்ட்மெண்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்களா? யாரு? இன்னைக்கு நம்ம வீட்ல எங்களை விட்டுட்டு போனாங்கல்ல டாடி, அவங்க தான். ஆமா டாடி, அவங்க எங்களை ரொம்ப கைண்டா கேர் பண்ணிட்டாங்க. எழில், அவ பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணதாப்பா தெரியற. வேலை தேடி ஏதோ சென்னைக்கு வந்ததா சொன்னா. எனக்கு என்னவோ சரியா வரும்னு தான் தோணுது. ராமையா, இதோ வரீங்கயா. ஐயா. ராமையா, இவங்களை பத்திரமா வீட்டுல விட்டு போனாங்கல்ல, அந்த பொண்ணோட போன் நம்பர் இருக்கா? வாங்கிக்கலாம்யா. அவங்களுக்கு ஓகேனா அவங்களை எங்க கேர்டேக்கர் வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லுங்க. சரிங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ ஹலோ அம்மா, நேத்து குழந்தைங்கலாம் கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போனீங்களே, அந்த வீட்டு டிரைவர் ராமையா பேசுறேன். சொல்லுங்கண்ணா. பசங்களாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. அவங்க விஷயமா தான் இப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க. நீ வேலை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேலம்மா. ஆமாண்ணா. இங்க ஒரு வேலை இருக்கு, நீ பாக்குறியா? ஹலோ. கண்டிப்பா பாக்குறேனா. என்னம்மா, என்ன வேலை ஏது வேலைன்னு கூட கேட்காம பாக்குறேன்னு சொல்றீங்க? எனக்கு இப்ப வேலை கிடைச்சா போதும். கண்டிப்பா இந்த வேலை உனக்கு தான். ஏன்னா ரெக்கமெண்டேஷன் அப்படி. ரெக்கமெண்டேஷனா? என்னையா? ஆமாமா. யாரு ரெக்கமெண்டேஷன் பண்ணது? அத நீ இங்க வந்து தெரிஞ்சுக்க. நான் வேலைய பத்தி மட்டும் சொல்றேன், கேளு. இங்க கேர்டேக்கர் வேலை. குழந்தைங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போனேல்ல, அந்த பசங்களை நீ தான் பாத்துக்கணும். சம்பளத்தோட சாப்பாடு, தங்கறதுக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருவோம். நீ 24x7 இங்கே தங்கி அவங்கள பாத்துக்கிற மாதிரி இருக்கும். என்னம்மா யோசிக்கிற? வேலை பிடிக்கலையா? என்னது பிடிக்கலையா? 3 வேளை சாப்பாடு போட்டு சம்பளமும் கொடுத்து தங்க இடமும் கொடுக்கறீங்க. இதை விட ஒரு சூப்பர் வேலை கிடைக்குமா? நான் எப்போ வந்து ஜாயின் பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. எவ்வளவு சீக்கிரமா இங்க வர முடியுமா வா. இப்பவே கூட வந்தாலும் சந்தோஷம்தான். நான் இப்பவே வரேனா? சந்தோஷமா? அப்புறம் வரும்போது மறக்காம நீ படிச்ச சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு வந்துருமா. சர்டிபிகேட்டா? ஆமாமா, அது ரொம்ப முக்கியம். நீ வந்ததுமே முதல்ல எங்க ஐயா அதை தான் கேட்பாரு. மா, கேர்டேக்கர் வேலைனா சும்மா ஆயம்மா வேலை மாதிரி நினைச்சிடாதம்மா. நான் அப்படி நினைச்சுதான் ஒரு ஆயம்மாவை இங்க கொண்டு வந்து சேர்த்து விட்டு அசிங்கப்பட்டு போனேன் நானு. பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல ஆரம்பிச்சு அவங்கள சாப்பிட வைக்கிறது, குளிக்க வைக்கிறது, ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு ஆளினால் நீதாம்மா பாத்துக்கணும். இதெல்லாம் உனக்கு ஓகே தானே? வேலை பத்திலாம் ஒண்ணும் இல்ல, சர்டிபிகேட் தான். சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கலாமா? அம்மா, என்னம்மா டவுட்டா சொல்ற? இருக்குதா இல்லையா? ஹலோ அம்மா, சர்டிபிகேட் பத்தி கேட்டேனே, இருக்குதுல? இருக்கு. அப்ப அது கையோட எடுத்துட்டு வந்துருமா. எடுத்துட்டு வந்துறேனா. சரிம்மா, அப்ப நான் வச்சிரட்டுமா? வச்சிருங்கண்ணா. அப்பா, இப்போதைக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கன்ஃபார்ம். சுடர், வேற எங்கேயுமே யோசிக்காத, நேரா போய் ஜாப்ல ஜாயின் பண்ணிரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டாக்டரா சொல்ற வரைக்கும் மெடிசின்ஸ் எல்லாம் நம்மளாம் நிறுத்தக்கூடாது, சரியா? காவேரி, அடிக்கடி உனக்கு மயக்கம் வருது, தலை சுத்தல் இருக்குன்னு சொல்ற. சரியா மருந்து மாத்திரை எடுத்துக்கலன்னா பிரச்சனை இன்னும் பெருசாயிடுமா? மா, உனக்கு ஒண்ணுன்னா எங்களால தாங்கிக்க முடியாதுமா.
காவேரி, உங்க அண்ணன் சொல்றது கரெக்ட் தான். உனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுல்ல, உங்க அண்ணன் சொல்றத கேளுமா. சாரி, டெய்லி மாத்திரை சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதான் நானே ஸ்டாப் பண்ணிடலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் சாரி. உன்னை எங்க தங்கச்சியா மட்டும் பார்க்கல, இந்த வீட்டோட குலசாமியா பார்க்கறேன். உன்னாலதான் நாங்க இன்னைக்கு உயிரோடவே இருக்கோம். எங்க உயிரை காப்பாத்தின தெய்வமா நீ. இந்த வீட்ல எல்லாமே இருந்துச்சு, ஆனா சந்தோஷமும் நிம்மதியும் இல்ல. நீ இங்க வர்ற வரைக்கும் நாங்க ஒரு மூலையில ஏதோ சாப்பிட்டோம் வாழ்ந்தோன்னு இருந்தோம். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடாவே மாறி இருக்குமா. போனாவோட பேச்சு சத்தத்தையும் சிரிப்பு சத்தத்தையும் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் நானே கேக்குறேம்மா. இங்க பாரு, உனக்கு ஒண்ணுன்னா நாங்க எங்க உயிரையே கொடுப்போம்மா. நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டோம்மா. அண்ணி, அண்ணனும் நீங்களும் என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிறத பார்த்தா எனக்கு நான், என் குடும்பம், இந்த மாதிரி எல்லாம் பழைய ஞாபகங்கள்லாம் வர வேண்டான்னு தோணுது. இதை விட ஒரு நல்ல மனுஷங்க, நல்ல குடும்பம் எனக்கு இருந்திருப்பாங்களான்னு தெரியல. எங்கேயோ அடிபட்டு கிடந்த என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்து இவ்ளோ பாசமா பாத்துக்கிறதுக்கு நீங்க இருக்கும்போது நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னா. காவேரி, நாளைக்கே வீட்டுக்கு டாக்டரை வர சொல்றேன். இவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிடணுமா இல்ல கொஞ்சம் குறைச்சிக்கலாமான்னு கேட்டு பாக்குறேன். சரிண்ணா. போனா அந்த மாத்திரை எடு, கொஞ்சம் தண்ணி எடு. இந்தாங்க. இந்தாம்மா. இந்தா போட்டுக்கோ. சரிம்மா, படுத்து தூங்கு. சரியா? வாம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஜானகி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா தெரிஞ்ச. எத்தனை வருஷத்துல நீங்க இப்படி பேசுறத இன்னைக்குதான் நான் முதல் தடவையா கேக்குறேன். ஆமா, நான் பரதநாட்டியம் ஆடுவேன்னு உங்களுக்கு தெரியுமே. இன்னைக்கு ஏதோ புதுசா சொல்றீங்க. இன்னைக்கு எனக்கு நீ புதுசா தெரிஞ்ச. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதானே ஆடி இருக்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னால நிறைய முறை நான் மாமாவோட உங்க வீட்டுக்கு வருவேன். அப்பெல்லாம் உன்னோட சலங்க சத்தம் எனக்கு கேட்கும். ஆனா முழுசா நீ ஆடுனத ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்ல. இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் அது நடந்திருக்கு. நீ ஆடி முடிக்கிற வரைக்கும் சுத்தி யார் இருந்தாங்க, என்ன நடந்தது, எனக்கு எதுவுமே தெரியாது.
உன்னை மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ என் வாழ்க்கையில வந்தது விதி இல்ல, கடவுள் முடிவு பண்ணது. நீங்க எனக்கு கிடைச்சது என்னோட ஆம், நான் சொன்னா நீயும் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஜானகி. நீ சொல்லலைன்னாலும் எவ்வளவு வேதனையை தாங்கிக்கிட்டு என் கூட வாழறேன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டோட பூமாதேவி நீ இல்லைன்னா இந்த ரகுராம் இல்ல. ஐயோ எங்க எங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? பெரிய வார்த்தையோ சின்ன வார்த்தையோ அதுதான் உண்மை. ஜானகி, நீ தாங்கிறதுனாலதான் இந்த வீடே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வீடு மட்டும் இல்ல, நானும் தான். இப்ப கொடு ஜானகி அந்த பாலை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாயா, கை கொடு மாயா, கொடு. சூப்பர் மாயா, உன்னோட டான்ஸ் ஆசம். நீ இன்னும் எவ்வளவு திறமைய மறைச்சு வச்சிருக்க? ஏன் என்கிட்ட இத்தனை நாள் இத பத்தி சொல்லவே இல்ல? எதையுமே தேவைன்னு வரும்போதுதான் நிரூபிக்க முடியும். சில பேர் மாதிரி வெட்டியா வீண் ஜம்பம் காட்டி தம்பட்டம் அடிக்கிறது எனக்கு தெரியாது. அப்படி செய்யறவங்கள பார்த்தாலும் பிடிக்காது. உன்னை பத்தி நான் சரியா தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன் மாயா. சாரி. எதுக்கு சாரி? எதுக்குன்னா எல்லாத்துக்கும் தான். தேவையில்லாம நான் உன்கிட்ட நிறைய வம்பு பண்ணிருக்கேன். என்ன மன்னிச்சிரு மாயா. இட்ஸ் ஓகே, forget about it. அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. பிகாஸ் சில பேரெல்லாம் நான் கன்சிடர் பண்றதே இல்ல. சூப்பர், இப்படிதான் மாயா இருக்கணும். உன்னோட டான்ஸ் இந்த வீட்ல இருக்க எல்லாரையும் கட்டி போட்டுடுச்சுன்னா பாத்துக்கோயேன். எல்லாரும் அப்படி ரசிச்சாங்க. இந்த வீடு ஸ்கை மாதிரி. திடீர்னு மழை பெய்யும், 40 டிகிரில வெயில் அடிக்கும். எனக்கு அதெல்லாம் பழகிடுச்சு. இதுக்கெல்லாம் நான் எக்ஸைட் ஆக மாட்டேன். குட் எக்ஸாம்பிள் மாயா. இனிமே நம்ம ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? என்னடா நேத்து வரைக்கும் ஆட்டிடியூட் காட்டிட்டு இருந்தவ இன்னைக்கு அட்ராக்ட் பண்ண பாக்குறான்னு நீ நினைக்கிறல்ல? கரெக்டா சொன்ன. திருந்த வேண்டிய சந்தர்ப்பம் வந்தா திருந்திதானே மாயா ஆகணும். மாயா, நான் மாறிட்டேன். இப்ப கூட நான் சீனுவை கல்யாணம் பண்றது உனக்கு பிடிக்கலன்னு சொல்ல உடனே எங்க அப்பா கிட்டயோ இல்ல மாமா கிட்டயோ நான் பேசி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுறேன். என்னாச்சு? இல்ல, இப்பதான் உன்னை நம்பலாமா உண்மையாவே நீ மாறிட்டியான்னு லைட்டா யோசிச்சேன். பட் எப்போ கல்யாணம் வேண்டான்னு சொன்னியோ அப்பவே ரிவர்ஸ் கியர் போட்டு அந்த நம்பிக்கை இருந்த இடத்துலயே போய் நின்னுடுச்சு. மாயா, see, இதுதான் நீ. இதுதான் உன்னுடைய உண்மையான முகம். உனக்கெல்லாம் இந்த நல்லவங்க கெட்டப் இதெல்லாம் செட்டே ஆகல. நானே இறங்கி வந்து பேசினா இப்படிதான் அவமானப்படுத்துவியா? நான் உன்னை வந்து பேச சொல்லலையே. எனக்காகலாம் நீ கல்யாணத்தை நிறுத்துற ஆளே கிடையாது, கிடையவே கிடையாது. இப்ப நீ போட்ட டிராமால இன்னும் உன்னை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். சீனுக்காக தான் இந்த வீட்ல
நீ இவ்ளோ சீனும் போடுற. யாருக்கு யாருன்னு முடிவு பண்றதுக்கு காட் இருக்காரு. ஜி ஃபைவ் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. உங்களுக்கு சாமினா பிடிக்குமா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. இப்பதான் ப்ரேயர் பண்ணி முடிச்சேன். எனக்கு அம்மன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாமே என் அம்மன் தான். சின்ன வயசுல இருந்தே வெள்ளிக்கிழமை ஆனா அம்மன் கோயிலுக்கு போகாம இருக்கவே மாட்டேன். தசரா வந்தா அம்மன் வேஷம் போட்டு கோயிலுக்கு போவேன். அம்மன்னா எனக்கு உயிர். முத்தார் அம்மன் தான் எங்க குல தெய்வம். அந்த அம்மன் மேல சத்தியமா நான் மகாலட்சுமிய கொலை பண்ணல. மகாலட்சுமிய கொலை பண்ணணுங்கிற வெறி இருந்துச்சு, அது உண்மைதான். மகாலட்சுமிய கொன்னுட்டா இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதுவும் உண்மைதான். ஆனா நான் அவங்கள கொலை பண்ணல, அதுதான் உண்மை. அந்த முத்தாரம்மா மேல சத்தியமா நான் கொலை பண்ணல. சீதா, நீ கொலை பண்ணேன்னு நான் சொல்லல. உன்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் ராம் ஐபிஎஸ் அவர் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. எந்த கேஸுக்கும் அடிப்படை எஃப்ஐஆர் தான். அந்த அடிப்படையில தான் நீ தான் கொலை பண்ணேன்னு நான் நிரூபிக்க முயற்சி பண்றேன். இது பாரு, நீ கொலை பண்ணலைன்னா உனக்கு தண்டனை கிடைக்காது. கொலை பண்ணாத உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நான் ஒன்னும் லண்டன்ல இருந்து வரல. நான் கொலைகாரின்னு நிரூபிக்க தானே நீங்க முயற்சி பண்ணுதிய. அப்போ நான் தான் கொலை பண்ணிருப்பேன்னு நீங்க நம்புதிய. அதனால தானே கோர்ட்டுக்கு வந்திய. நான் நம்பல, எஃப்ஐஆர் சொல்லுது. அப்போ நீங்க எஃப்ஐஆர நம்புதிய, அப்படிதானே? ஆஃப் கோர்ஸ், எஸ். நான் குற்றவாளி இல்லைன்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. உண்மையா கொலை பண்ணவங்கள நீங்க கண்டுபிடிக்கணும். அது தேவையே இல்லை. உங்க அக்காவை கொலை பண்ணவங்களை விட்டுட்டு என்ன தண்டிச்சா எப்படி உங்க அக்கா ஆத்மா சாந்தி அடையும்? நீ நல்லா பேசுற, பட் இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். இதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காத. நான் சொல்றத கேட்கவே மாட்டேன்னு ஏன் இப்படி அடம் பிடிக்குதிய? சீதா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. புரியலையா? நீ வெளியே போன அர்த்தம். நீங்க தப்பு பண்ணுதிய. சீதா, டேக் கேர். எதுக்கு கோவப்படுற? உன்னோட இந்த கோவம் உன் குழந்தைய தான் பாதிக்கும். கோ ரெஸ்ட் ஃபர்ஸ்ட். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணாலும் முயற்சி பண்ணுங்க. ஆனா என் குழந்தை கொலை பழிய சுமந்துட்டு இருக்கிறவளுக்கு பொறுக்க போறதில்ல. நிரபராதியான இந்த சீதாக்கு தான் பொறுக்கும். ஜி ஃபைவ் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எப்படி இருக்கு அர்ச்சனா? இது என்ன கேள்வி? சீதா நல்லாதான் சமைப்பா, நல்லாதான் இருக்கும். என்னம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நைஸ். பட் ஒன் திங், இவ்வளோ டேஸ்டியான ஆம்லெட் என்னோட சிஸ்டர் மகாலட்சுமியோட மரணத்தை மறக்கடிக்காது. என்ன சொல்ல வரீங்க? சீதா என்னதான் டேஸ்டா உங்களுக்கு ஆம்லெட் போட்டு கொடுத்தாலும் மன்னிக்க மாட்டீங்க, அப்படிதானே? என்ன மன்னிக்க இவங்க யாரு? எதையும் எதிர்பார்த்து நான் ஆம்லெட்டை கொடுக்கல, அதுக்கான தேவையும் இல்ல. நல்லா பேசுற, ஐ லைக் இட். நான்சி, சீதா நிரபராதி, எந்த தப்பும் பண்ணலன்னு என் ஆழ் மனசு சொல்லுது. என் மனசு சொன்னா சரியா தான் இருக்கும். சேது, சட்டம் ஆழ் மனசை பார்க்காது.
எவிடன்ஸ் தான் பார்க்கும். யாரு என்னன்னு பார்க்க மாட்டியலா? இட்ஸ் நாட் சென்டிமெண்ட் பட் அத்தாரிட்டி தட் மேக்ஸ் அ லா. லா இஸ் லா. சட்டத்தெல்லாம் ஏமாத்த முடியாது சீதா. சட்டத்தை ஏமாத்த முடியாது. சேஷாத்ரி மாதிரி ஆட்கள் ஈகோவுக்காக சட்டத்தை கையில எடுக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன? யாரோ ஒருத்தர் பண்ணதுனால எல்லாரையும் அந்த மாதிரி நினைச்சிடாத. நான் என்ன சொல்றேன்னா, சேஷாத்ரி மாதிரியே எல்லாரும் உன்கிட்ட தோத்து போக மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? நான்சி, கோவப்படாதீங்க. நோ 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 நோ, நான் கோவப்படவே மாட்டேன். என்னை கோவப்பட வைக்கிற ஆளு இன்னும் பிறக்கவே இல்லை. அப்படியா? இந்த கேஸ்ல தோத்துட்டா? வாட்? சீதா, கொஞ்சம் பேசாம இரு. சாரி மாமா. நீங்க சொல்லுங்க, இந்த கேஸ்ல தோத்துட்டா நீங்க கோவப்படுவீங்களா இல்லையா? நோ சான்ஸ். அது நடக்காது. நடக்கும். இந்த சீதா நடத்துவா. ஏய், நான்சி லண்டன்ல படிச்சவ. அவ கூட போட்டி போடுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? மனசுல தைரியம் இருக்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்காம போக போகுது. அதாவது நான் ஜெயிக்க போறேன்ல. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். குட் நைட். தேவையில்லாம சிக்கிட்ட. சிக்கினது நான் இல்ல, அவங்கதான். பேசாம சாப்பிடுறீங்களா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க சேஃபா தானே வரீங்க? நான் பத்திரமா தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க தனியா இருக்கீங்களா இல்ல கூட யாராச்சும் வராங்களா? கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஃப்ரெண்டா? எனக்கு தெரியாம யாரு இருக்கா? எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான் நிலா. என் லைஃப்ல ரொம்ப முக்கியமானவங்க. இன்னைக்கு தான் அவங்க கூட நான் டிராவல் பண்ற கடைசி நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, புரிஞ்சிருச்சு பீம்பாய். உங்க வைஃப் தானே? பாத்தீங்களா, கலவரம் வந்ததும் கடவுளே வந்து அவங்கள உங்ககிட்ட சேர்த்துட்டாங்க. எல்லாமே ஷார்ட் டைம் தானே. ஆமா, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு எனக்கும் நிரஞ்சனாவுக்கும் கோயில்ல கல்யாணம். அம்மா திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அச்சச்சோ, என்ன பீம்பாய் சொல்றீங்க? நீங்க உங்க வைஃப் கிட்ட பேசி உங்க மனசை மாத்த பாருங்க. நான் பேசவே கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுட்டு தான் இப்ப என் கூட கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? நான் வேணா உங்ககிட்ட பேசட்டா? நீங்க போனை உங்ககிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். நீங்க எதுவுமே பேச வேணாம். என் ஃப்ரெண்டு உன்கிட்ட பேசணுமா? இல்ல நிலா, அவங்க பேச மாட்டாங்களாம். அப்ப நீங்க ஸ்பீக்கர்ல போடுங்க பீம்பாய். ஒரே ஒரு நிமிஷம். நிலா, ஸ்பீக்கர் போட்டேன். ஆன்ட்டி, நான் நிலா பேசுறேன். பீம்பாயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். பீம்பாய் ரொம்ப நல்லவரு. எப்பவுமே என்கிட்ட உங்களை பத்தி சொல்லுவாரு. நான் உங்களை மீட் பண்ணணும்னு நிறைய வாட்டி ட்ரை பண்ண முடியல.
பீம்பாய் ப்ளீஸ் ஆண்டி, எனக்காக பீம்பாயை மன்னிச்சு ஏத்துக்கோங்க. அவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாரு ஆண்டி, ப்ளீஸ் அவர் கூட சேர்ந்து வாழுங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணா எங்க அம்மா என்ன மன்னிச்சிடுவாங்க. அதே மாதிரி நீங்களும் அவரை மன்னிச்சிருங்க. அவர் பாவம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.